பாருங்கள், அடிக்கடிக்கு இதை லாக் பண்ணிடுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னு தெரில. இது பொய்கை புத்தர் நகருங்க. இந்த புத்தர் நகரில் வந்து எல்லார் வீட்லேயும் போர்வெல் இருக்குதுங்க. எல்லார் வீட்லேயும் போர்வெல் இருக்குது. ஆனால் எனக்காக நான் மனு எழுதி போட்டு போர்வெல் சேங்ஷன் பண்ணேன். ஆனால் இந்த போர்வெல் வந்து சென்டர்லாம் வைக்கல. இங்கே போட்டுட்டு இங்கே இந்த இடத்துல போர்வெல் போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் போய் போட்டாங்க. போடுறவங்க டைரக்ட் கனெக்ஷன் இல்லை, சின்டெக்ஸ்லேருந்து வால்வு வச்சுருக்காங்க கட் பண்ணுறதுக்கு. அந்த வால்வு வந்து எப்போவுமே லாக்கில் தான் இருக்கும். இங்கே லாக்கில் இருந்தால் உடனே என்னால் என் வீட்டுக்கு தண்ணி வராது. காரணம் இங்கே லாக் பண்ணிடுவாங்க. ஸோ நானாக வந்து தான் ஆன் பண்ணி அந்த லாக் எடுத்து தான் நான் தண்ணி பிடிக்கிறேன். எனக்கு 1000 வேலை இருக்குது. எப்பவுமே வந்து இந்த இடத்துல வந்து லாக்கை ஓப்பன் பண்ணும்போது இந்த இடம் ஃபுல்லாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா கையெழுத்து இல்லாத எங்கள் அக்கா ஜெயந்தி, அப்புறம் எங்கள் அண்ணன் அருள்தாஸ், அப்புறம் எங்கள் அக்கா மேனகா, இவங்கெல்லாம் ஃபோர்ஜரியில் ப்ரிப்பேர் பண்ணி சொத்து வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா கையெழுத்து போடாமல் ஃபோர்ஜரியில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த சொத்தை வந்து விற்றுட்டாங்க. இந்த சொத்தில் தான் புதையலெல்லாம் எடுத்தாங்க. புதையலெல்லாம் எடுத்து ஒரு அம்மா வந்து தலைச்ச அம்மா அந்த லாஸ்ட்டில் தென்னை மரம் தெரியுது பாருங்கள். அந்த தென்னை மரம் லாஸ்ட்டில் எம்சி ரோடு நியர் அந்த தென்னை மரம் அங்கே தான் புதையல் எடுத்து ஒரு அம்மா வந்து உயிரோடு கொளுத்திட்டாங்க, புதையலை எடுத்த உடனே. ஸோ இதுக்காக தான் ஃபோர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை முன்னின்று ஃபோர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணது மந்திரவாதிங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் மந்திரவாதிங்க இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தாக்கா இதுக்காகத்தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் துடிக்க கொலை பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் கிராமத்துக்குள்ளே ஒரு 1910 பார்த்தாக்கா 1911 பார்த்தாக்கா பொய்கை கிராமத்தில் ராமர் கோயில் தெரு எங்கள் வம்சம் மட்டும்தான் இருந்தது. அந்த ராமர் கோயில் தெருவில் வந்து இந்த மந்திரவாதிங்க அவங்க கூலிப்படைகளை உள்ளே விட்டு அந்த இடத்துல அதுமாரி கொடுத்தனும் வந்து லாஸ்ட்டில் எங்கள் ராமர் கோயில் தெருவில் இருக்குங்க எங்கள் வம்சத்தை ஃபுல்லாக கொலை பண்ணிவிட்டு பொய்கை சுற்றுப்பட்டு கிராமம் ஃபுல்லாக எங்களுக்கு தான் சுற்றுப்பட்டு அந்த நிலங்கள்லாம் எல்லாம் அனைத்திற்கும் ஃபோர்ஜரியில் ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் அந்த குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் தான் மீந்தாங்க. அதான் எங்கள் தாத்தா மகாதேவன். அவர் விலை கொடுத்து வாங்கினார். எங்கள் சொத்தை பிடிங்கினாங்க. அதை வந்து விலை கொடுத்து மொத்தத்தையும் வாங்கி விட்டார் ஒரு காலகட்டத்தில். அந்தளவுக்கு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வந்து நல்ல வேலை பத்ராவதி பேப்பர் மில்லில். அதுக்கப்புறமும் வாங்கியும் பிரயோஜனம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு விட்டது ஒரு 1.5 ஏக்கரா. அதை தான் எங்ககிட்ட இருந்தது. பட்டியும் பசியுமாக வதிச்சாங்க ஆரம்பத்துலேருந்து மந்திரவாதி பேச்சு கேட்டுன்னு. குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பிட கஞ்சி கிடையாது, போட்டுக்க துணி கிடையாது. எங்கள் அப்பா கூட தான் போட்டுக்க செருப்பு கிடையாது எங்கள் அப்பாவுக்கு. கடைசி காலத்தில் பார்த்தாக்கா அவரையும் துடிக்க அடித்து கொலை பண்ணாங்க. தெருவாக துரத்தி அடித்து கொலை பண்ணாங்க. ஏன்னா இந்த ஊரில் ஃபுல்லாக இருக்கிறவங்க மந்திரவாதிகளோட கூட்டாளிங்க, அதாவது அவங்களுடைய கூலி படைங்க. எங்கள் அம்மாவும் துடிக்க அடித்து கொலை பண்ணாங்க. அதுக்கு சாட்சி வந்து சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா அந்த சாட்டை புரட்டி பார்த்தா மொத்தமே அசால்ட்டு தான். கண்ணம்மா ரமாபாய் தேர் அவங்களே கொலை பண்ணி லாஸ்ட்டில் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலே எடுத்துன்னு போய் கடத்திட்டாங்க. அதாவது கொரோனா டைமில் 2020 மார்ச் மாதம்
கரெக்டாக மார்ச் மாதம் 17ஆந்தேதி எங்கள் அம்மாவை கழுத்து மேலே அடித்து எங்கள் அம்மாவை கொலை பண்ணுறாங்க. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் தெரியும், ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதுக்காகத்தான் இதில் நான் ஒருத்தி நல்லா படிச்சிருக்கேன், நல்லா அட்வொகேட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் எனக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம 2 வருஷத்துக்கு முன்னாடி தெருவாக என்னை அலைய விட்டாளுங்க. நானாக எழுதி போட்டு இங்கே போர்டு வேல் வர வச்சேன். இந்த போர்டு வேல் வர வச்ச பிரயோஜனம் இல்லை, அங்கே லாக் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து நான் நடந்து நாங்கள் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயே 4-5 கல் பின்னாடி மேலேருந்து ஒழிஞ்சிருந்து அடிப்பாளுங்க. இந்த தெருவில் இருக்குங்க அத்தனை பேரும். திருப்பம் போகும்போது ஒழிஞ்சிருந்து கல் வந்து மேலே வந்து விழும், முன்னாடி போகும்போது பின்னாடி. ஸோ இது டைரக்ட் கனெக்ஷன் கொடுங்கன்னு எத்தனையோ முறை நான் எங்கள் கிராம தலைவர்கிட்ட அப்ளை பண்ணேன். பட் டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்கல. ரெக்கார்ட் பண்ணுங்கள்.